அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸை பொறுத்தவரை பார்க்கும்போது எல்லாருமே இந்த கட் ஆஃப் மார்க் குறையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ கட் ஆஃப் மார்க் எந்த அடிப்படையில் குறையும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அதனால் 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த 2 காரணங்களால் கட் ஆஃப் மார்க் கண்டிப்பாக குறையும். இது உங்களாலேயே கெஸ் பண்ண முடிஞ்சிருக்கும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கன்ஃபர்மேஷனாக இது நடக்குமா நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். எக்ஸாம் எழுதும்போது பரவாயில்ல, இவ்வளோ மார்க் வரும், இவ்வளோ மார்க் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய ஸ்கோர்ஸ் நிறைய சொல்லியிருப்பாங்க. ஏன் நீங்களே கூட நினச்சிருப்பீங்க, எனக்கு இவ்வளோ மார்க் வரும், இதெல்லாம் எனக்கு கரெக்டு, இவ்வளோ ஸ்கோர் வரும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் ஆன்சர் கீ விட்டாங்க பார்த்தீங்களா, டென்டேட்டிவ் ஆன்சர் கீ, அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னடா அது நம்ம ரைட்டுன்னு நினச்ச நிறைய கொஷின்ஸ் தப்பு அப்படின்னு ஆயிடுச்சு இந்த மாதிரி. ரைட்டா? ஸோ நிறைய பேர் என்ன இவ்வளோ ஒரு தப்பாயிடுச்சு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேருடைய மார்க் ஆரம்பத்தில் சொன்னதுக்கும் கட் ஆஃப் ஸ்டார்டிங்கில் கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணும்போது சொன்னதுக்கும் இந்த கீ ஆன்சர் வந்ததுக்கப்புறம் சொல்லக்கூடிய அந்த மார்க்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக கட் ஆஃப் மார்க் குறையும். இது ஒரு பாசிபிலிட்டிஸ். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ இருக்கிற வேக்கன்சி கிடையாது, மேலும் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வேக்கன்சி உயர்த்த போகிறாங்க. இது நான் மட்டும் சொல்லலை, சட்டசபையில் சரி, அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சட்டசபை உரையின் போதே சொல்லியிருக்காரு. ரைட்டா? ஸோ அதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். தற்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதுவரை பிஜிடிஆர்பி மட்டும் கிடையாது, ஆசிரியர் பணி நியமனங்கள் நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம். அதே போல் வேக்கன்சி உயர்த்துறது சொல்லி கேட்டேன், கண்டிப்பாக உயர்த்துவோம். அதே மாதிரி இனி வருங்காலங்களே 2026 மீண்டும் புதிய தேர்வு வச்சும் போஸ்டிங்ஸ் எடுப்போம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் வேக்கன்சியும் உயர்த்துவாங்க, புதிய தேர்வு வச்சும் எடுப்போம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது ஒன்று. ஸோ இந்த 2 ரீசன்ஸ் இருக்குது. ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது கண்டிப்பாக வேக்கன்சி இன்க்ரீஸ் அப்படின்றது நடக்கும். ரொம்ப பெரிய அளவில் நடக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக நடக்கும். ஏன்னாக்கா ஒரு நம்பர்ஸ் காமிப்பாங்க. அதாவது ஒவ்வொரு வருஷத்தோட எண்டும், ஒவ்வொரு ஆட்சியோட எண்டும் நாங்கள் டீச்சர்ஸ் போஸ்டிங்ஸ் இவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர்ஸை காட்டணும். இவ்வளோ டீச்சர்ஸ் போஸ்டிங்ஸ் நாங்கள் எடுத்திருக்கோம், இவ்வளோ அரசு பணியிடங்களை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டணும். ஸோ அப்படி காட்டும்போது ஒரு 8000 அப்படின்றது ரொம்ப கம்மியான நம்பர். ஸோ ரவுண்ட் ஃபிகராக ஒரு 10,000 போஸ்டிங்ஸ், 10,000 டீச்சர்ஸ் நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும்போது எந்தெந்த போஸ்டிங்ஸ்லாம் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்ஜிடி ஆகட்டும், பிடிபிஆர்டி ஆகட்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்டு நியூவாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நியூ அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அண்ட் அகைன் மறுபடியும் எஸ்ஜிடியும் பிடிபிஆர்டி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் அது அப்பாயின்மெண்ட் எல்லாமே எலெக்ஷனுக்குள்ளே பண்ணுவாங்களான்னா எனக்கு தெரியல. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒருவேளை கால் ஃபார் எக்ஸாம் கூட நடக்கலாம். ஆனால் அப்பாயின்மெண்ட்டெல்லாம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இல்லை. ஏன்னா அதுக்குள்ளே டைம் பத்தாது. அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பிக்கு கண்டிப்பாக அதுக்குள்ளார அப்பாயின்மெண்ட் நடந்துடும். ஸோ அப்போ வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னும்போது இப்போ இருக்கிற வேக்கன்சி கூட இன்னும் கொஞ்சம் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி ஒரு நல்ல பேர் எடுக்கணும். ஒரு விஷயம் சட்டசபையில் அவங்க சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி சில இதில் பண்ணும்போது என்ன இருக்குது, ஆல்ரெடி ஆஸ் யூஷுவல் இருக்கிறது பிஜிடிஆர்பி தான். நீங்கள் மற்ற போஸ்டிங்ஸை விட பிஜிடிஆர்பி போஸ்டிங்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுல அரசு வேகம் காட்டுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுவரை பிஜிடிஆர்பி எக்ஸாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் 2 முறை பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டாங்க. அண்டு ஃபஸ்ட் டைம் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வேக்கன்சி இன்க்ரீஸும் இருந்தது. ஸோ அகைன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ செகண்ட் டைம் வந்திருக்கு. அடுத்ததும் நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க பிஜிடிஆர்பி அப்பாயின்மெண்ட்ஸ். ஸோ அதனால் கண்டிப்பாக பிஜி போஸ்டிங் அப்படின்றது கண்டிப்பாக நடக்கும். அதை எடுப்பாங்க, அதில் எந்த டவுட்ஸும் கிடையாது. வேக்கன்சி இன்க்ரீஸும் இருக்குது, ப்ளஸ் கட் ஆஃபும் குறையும். கட் ஆஃப் குறையிறதுக்கான ரீசன்ஸும் சொல்லிட்டேன். இந்த மாதிரி வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் குறையும். ஒன்று. ரெண்டாவது, நிறைய பேருடைய இந்த ஆன்சர் கீ பார்த்துட்டு மார்க் கம்மியாக இருக்குது. அது உங்களாலையும் ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக கட் ஆஃப் குறையும் அப்படின்றது உண்மைதான். ஸோ அதனால் நல்லதே நடக்கும். அப்போ அப்படின்னா என்ன மார்க் எடுத்துருந்தா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். உங்கள் மார்க் 75 to 80 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, 75 மேலே இருந்துச்சுன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நினைக்கலாம். சப்ஜெக்ட் வைஸ் கட் ஆஃபும் பார்த்துருந்தோம். சில சப்ஜெக்டில் 70க்கு கீழே போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது அப்பாயின்மெண்ட்டுக்கு. அது எல்லா கம்யூனிட்டி கிடையாது, சில ரிசர்வேஷன் கம்யூனிட்டிக்கு மட்டும் 75க்கு கீழே இருந்தாலும் கிடைக்கிறதுக்கான ரொம்ப கம்மி போகாது. 70 to 75 அந்த ரேஞ்சில் வரும். 70 to
75 சில ரிசர்வேஷன் கம்யூனிட்டி மட்டும். இது வந்து சப்ஜெக்ட் வைஸ் கட் ஆஃப் பார்க்கும்போது டீட்டெயிலாக நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.